தியானத்தில் சக்ஸஸ், தியானம் ஏதோ ஒன்று நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா சொன்னது தான். உள்ள சரியாக இருந்தால் தான் வெளியில் அதுக்கான வாய்ப்புகளை அதை உருவாக்க முடியும். பார்த்து இல்லைன்னா அது உடனே சரி செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அது என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளுக்குள்ள உங்களுடைய அந்த உங்களையே அமைதிப்படுத்திக்கிறதுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே வர தொடங்கும் போது அப்போ நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அதை வழி நடத்துவோம். அது உங்களை எப்படி ஒரு ஏரி அதை எடுத்துட்டு போறதுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இப்படிதான் எப்பவுமே உள்ள சரியா ரன் ஆகாது. உள்ள சரியா இருக்காது. சரியா இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் புரிதல் வெவ்வேறையா இருக்கு. மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணம் என்னன்னா, ஒரே தாட்ல யாருமே கிடையாது. இந்தியா முழுக்க எல்லாருமே ஒரே தாட்டு, ஒரே சிந்தனை கிடையாது. நீங்கள் யாரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு வியூ சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எல்லாம் என்னன்னா, அந்த மாற்றத்தை என்ன மாற்றங்கிறது என்ன, குப்பையை பொறுக்கிறது, ரோடை போடுறது மாற்றம் கிடையாது. ஒரு மனிதன் உள்ள மாற்றமானா அவனே அமைதியாயிருவான். தானே ஒரு குப்பைன்னு கூட நினச்சிக்குவான், தானே ஒரு ரோடுன்னு கூட நினச்சிக்குவான். அப்போ குப்பை, ரோடு இதெல்லாம் தனித்தனியான்னு பார்க்கறதுனால தான் தனியாக இருக்குது. எல்லாமே நான் தான் அப்படின்னு பார்க்க தொடங்கிட்டானா எப்படி இருக்கும்? அது எப்படி பார்ப்பான்? இப்போ தனித்தனியாக இருக்குல்ல ஒவ்வொரு பொருளை, இதான் நான் அப்படின்னு பார்த்துட்டேன்னா என்னப்பா எப்படி ஆகும்? நாங்கள் என்ன சொல்கிறோம், தலைக்குள்ளே தாங்க ஆகாயமே இருக்குங்கிறோம். தலைக்குள்ளே எப்படி ஆகாயம் இருக்கும்? தலைக்குள்ளே மூளை தானே இருக்கும். அப்போ தலைக்குள்ளே ஆகாயம் இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அப்போ என்ன டீப்பாக ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணியிருப்பான்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வேணும். அதுக்கு குருட்டு தியானத்தை பிடிச்சிக்கிட்டு ஜன்னலில் கைத்தை கட்டிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் நடக்காது. அது ப்ராக்டிக்கல் இருக்குது, யதார்த்தம் இருக்குது, இயல்பை மீறாமல் இருக்குது. புரியுதுங்களா? ஊரில் எல்லாரும் கிளம்பி சிவப்பு புடவை கட்டிட்டு போகிறாங்கிறதுக்காக பஸ் எடுத்துகிட்டு போய் மேல்மருவத்தூர் உட்காந்தா அங்கே ஒன்றும் நடக்காது. மேல்மருவத்தூர் அந்த இடத்த ஆய்வு பண்ணணும்னா அதுக்கு தயாராகணும். உங்களுக்கு அங்கேருந்து ஏதாவது வேணுங்கிறது யாருக்கெல்லாம் கிடையாது. ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தேடி ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. அதில் எப்படி தீர்வை நீங்கள் உருவாக்க முடியும்? புரியுதுங்களா? பொதுவாக அதுதான். அப்போ உள்ள இருக்கிற ஒவ்வொரு படைப்புலையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எண்ணங்கள் வெவ்வேறா இருக்கு. உங்கள் வீட்டில் 2 பேர் அக்கா தங்கச்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் வேறு மாதிரி சிந்திக்கிறீங்க, உங்கள் அக்கா வேறு மாதிரி சிந்திக்குது. அப்போ என்னன்னா, உள்ள செயல்படுற எண்ணங்கள் வெவ்வேறு விதமாக இருக்குது, வெவ்வேறு அலைவரிசையாக இருக்குது, வெவ்வேறு செயல்பாடுகள், தாட்டு வேறு மாதிரி. அப்போ உள்ள நீங்கள் ஒரே மாதிரி ஒரே டியூன்ஸில் ஒரே மாதிரி முகம் இருக்கும், ஒரே மாதிரி பேச்சு இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற செயல்கள் வெவ்வேறையாக இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள கொஞ்சம் மாற்றமாகி மௌனமாக நிகழ்ந்துச்சுன்னா நீங்கள் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே மாறிடுவீங்க. தியானங்கிறது பொதுவாக கடவுளுங்கிறது ஒரு உருவத்தையோ ஒரு படத்தையோ ஒரு விளக்கையோ காட்டுறது நம்பிக்கை தான். உள்ள அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு வேலையை காட்டுறது. ஏதாவது ஒரு பொருளை பார்த்து நீ நம்பிக்கை அடையணுங்கிறதுக்காக கவனத்துக்காக பண்ணுற வேலை. அதுக்குள்ள சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ள அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் வெளியில் எவ்வளோ ரேடியா போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மௌனம் உங்களை கலையாது. நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப வருஷம் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் மௌனம் உள்ள கிடச்சிருக்கு. அப்போ வெளியில் இருக்கிற இறைச்சல் வந்தாலும் அவங்க எழுத்து நின்று போர் பண்ணுறாங்க. இதுதான் வேணும். இப்போ கோயிலில் எழுத்து நின்று போர் பண்ண முடியல. நாம் உள்ளேயும் போர், வெளியிலையும் போர். இப்போ எந்த கோயிலில் போய் நீங்கள் போய் என்னத்தை போய் பெற்றுவீங்க? திருப்பதியில் வெளியில் போர், ஒரே சத்தம், கூட்டம், உள்ளுக்குள்ளேயும் போர். இப்போ 2 போரும் இப்படி இருந்து என்ன பண்ணும்? மனிதனே போர் செஞ்சுக்கிட்டு இருக்கான் உள்ள, தனக்குத்தானே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே கிடக்கு. வெளியிலையும் போர் பண்ணக்கூடாது இல்லை. உள்ள கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? புரியுதுங்களா? ஒரு பொருளை பார்க்குறீங்க, அந்த பொருள் மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தியானமோ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் மௌனம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே பொருளை வேற மாதிரி பார்ப்பீங்க. அது எதுக்கு நமக்கு அப்படின்றது. புரியுதுங்களா? இப்போ எதுக்குலாம் இல்லை, கால சூழலில் அதை வாங்க முடியாமல் இருக்குன்னு தான் தவிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு.
அந்த மாற்றங்கிறது எங்க இருந்திருக்கு பாருங்க. அப்ப எங்க ஒரு கடவுள் குரு அங்க ரோல் இல்லை, உனக்குள்ள இருக்கிற மாற்றம் அங்க ஏற்பட்டா ஒரு பொருள் வேணுமா வேண்டாமாங்கிறத அங்க தீர்மானிச்சிடுற. புரியுங்களா? அவ்வளவுதான். உள்ளதான் மெயின். அப்ப உடல் ரீதியா ஒரு மனிதன் மேம்பட்ட நிலையை அடையணும்னா அவனுக்கு ஒரு மௌனம் தேவை, அமைதி தேவை. அதுதான் அவன் இந்த உலகத்துல அவன் ஏதாவது செஞ்சுக்க முடியும். அவன் என்ன தொழில் வேணாலும் செய்யட்டுங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அவனுக்குள்ள அந்த தொழிலை மேம்படுத்தி அவனை மேம்படுத்திக்கிறதுக்கு அவனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மௌனமோ ஒரு செயலோ அது உள்ளுக்குள்ள இருக்கும். உங்களை வேலை செய்ய உங்க கை கால் எல்லாம் விடுது, உங்க மனம் விடமட்டது இல்லை, பல சிந்தனைகள் பல தாட்டுகள் வந்துடுது இல்லை. அந்த இடத்த கரெக்ட் பண்ணணும். அதானே ரொம்ப முக்கியம். சில பேர் ஓட்டு போடுற கியூவில் நின்றுட்டு போகிற வரைக்கும் ஒரு மைண்ட்லேயே போவான், அங்கே போனோடனே சின்னத்தை பார்த்து மாற்றி போட்டு வந்துடுவான். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா அவனோட மனம் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. புரியுதுங்களா? 4 வருஷமாக ஒரு ஆட்சியை திட்டிகிட்டே இருப்பாங்க, 4 அது கடைசியில் 6 மாதத்துல திடீர்னு மாற்றி ஓட்ட போட்டுருவாங்க. என்னடா நீங்களாம் சரியில்லைன்னு சொன்னீங்களே, இவரே திருப்பி கொண்டாண்டிங்களான்னா, இல்லைங்க அதுக்கு பதிலே இருக்காது. அதுக்கான காரணம்லாம் இதுதான். யாருமே அந்த ஒரு ரூட்ல இல்லை. அதான் சொல்லிட்டேன் நான் மறுவாட்டியும், குருட்டு தியானம் எந்த பதிலும் கொடுக்காது, அதுலயே தெளிவு தியானம்னு இருக்கு. அந்த பயிற்சி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதோட அந்த மாதிரி அதை ஆத்மார்த்தமா உணர்ந்து செஞ்சா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படலாம். அதுக்குள்ளே நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. என்ன மாறுபட்ட கருத்து இருக்குன்னா, எல்லா உடலுக்கும் தியானம் சேராது. 70 விழுக்காடு உடலுக்கு தியானம் சேராது. ஏன் சேராது அப்படின்னா 70 விழுக்காடு 30 விழுக்காடுக்கு தான் சேரும். ஏன்னா 70 விழுக்காடு சாபம் வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க உடலே ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உள்ள உடலை சரி செய்யறதுக்கு முதல்ல அது வேற வடிவத்துக்குள்ள தான் சரி செய்யணும். அது என்ன சரி செய்யணும்னா கொஞ்சம் இந்த அதிகாலையில் எழுகிற பழக்கம், 4 மணிக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுகிற பழக்கம். ஆமாம், அந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ சாமானியம் கொண்டு வர முடியாது. ஒரு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே பொருளை நினைச்சு நம்பி வெயிட் பண்றது, அதுக்குள்ள கவனத்தை செலுத்தாம வேற எங்க செலுத்திடாம ஒரு பொருளை நம்பும் போது அந்த பொருள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு. ஆமா, இப்போ அந்த பொருளே சரியில்லைன்னு வச்சிங்களே, ஆனா உங்க நம்பிக்கை நல்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா உண்மையான ஒரு பொருள் உங்களை காப்பாற்றும். இதுதான் இது நீதி. இப்போ நீங்க ஒரு குருவை நம்புறீங்க, அவர் ஒரு 1ஆம் நம்பர் துபாக்கூர்னு வச்சிங்களேன், ஆனா உங்க நம்பிக்கை ஒரிஜினலா இருந்துச்சுன்னா ஆனா உண்மையான குரு வேற வடிவத்துல உங்களை வழி நடத்திடுவான். அப்ப ஒண்ணு செல்ஃபா தியானமோ மந்திரமோ ஒரு கான்ஃபிடண்டா ஒருத்தர் செய்யணும். அப்படி இல்லையா, எனக்கு இதெல்லாம் வராது, சரிப்பட்டு வராது, உங்களை நான் பிடிச்சிக்கிறேங்க, நீங்க தாங்க எனக்கு வாழ்வோ சாவோ அப்படின்னு ஒருத்தர் நின்றுட்டான்னுச்சிங்களே, அவன் ஜெயிப்பான். இப்போ இந்த 2 பேட்டர்லுமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் போற வழியில கரண்ட் கம்பத்தில் ஏறிடுவாங்கல்ல. திங்கக்கிழமை சிவன் கோயிலில் போய் உட்காந்துருவாங்க, செவ்வாய்க்கிழமை வேற கோயிலில் போய் உட்காந்துருவாங்க. எங்க எவன் என்ன கோயில் சொன்னாலும் ஓடி போயிடுவாங்கல்ல. அப்ப இது ஒரு கிளாரிட்டியா ஒரு வேலை செய்யும். கோயிலுக்கு போறது முக்கியம் இல்லை, நம்ம முதல்ல மிகச்சரியான ஒரு வேலைகளை செய்யணும். இல்லை காலவரையம் செய்யக்கூடாது, இல்லை காலவரையம் செய்யறதுல என்ன இருக்க போகுது? சாமி கடவுளுங்கிறது நம்ம ஆராதிக்கிறது கொண்டாடுறது வேணும். ஆனா அது உணர்ந்து செஞ்சா அது சாமிக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. உணராம செஞ்சு ஊர் முழுக்க கொலார் ஏடியா கட்டி டியூப் லைட் கட்டி அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. உங்களுடைய காசு அந்த எல்லாத்தோடைய செயலும் விரயம்தான், உடல் விரயம் காசு விரயம் எல்லாம் தான் ஆகும். உணர்ந்து செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு தீக்குச்சி போதும், வேற ஒன்றும் டியூப் லைட்லாம் தேவையில்லை. உணர்ந்து செஞ்சுட்டா அது எல்லாமே வேற மாதிரி ஒரு செயல்பாடுக்குள்ள. அந்த உணர்ந்து அப்படின்னா அதுதான் சொல்றது, அந்த ஆத்மார்த்தமா மௌனத்தோட அதை செய்யறது. அது அதில் அவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்கு. அது மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ரொம்ப சவால் இருக்கு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய சவால் இருக்கு. ஏன்னா அவங்க தொழிலாக பார்த்துட்றாங்க.
தியானத்தையும் கடவுளையே தொழிலாக தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு உடனடி நிவாரணம் தான் தேவை, எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொல்யூஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. உடனே ஒரு சொல்யூஷன் வேணுங்கிறாங்க. அதுக்கு அது அங்கே சொல்யூஷன்லாம் கிடைக்காது. கடைசியில் உங்கள் சொல்யூஷனை தேடி தேடி என்னன்னா விரயமாக தான் ஆவாங்க. எண்ணில் நிற்கும்போது அவங்க ஃபைனலாக ஒரே ஒரு டைலாக் கட்டில் படுத்துட்டு உயிர் விடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, எல்லாமே மாயையாக இருக்குது, இந்த பிறப்பை ஏண்டா கொடுத்தேன்னு கடவுளை திட்டிட்டு உயிரை விட்டுருவாங்க. அவ்வளோதான். குறைந்தபட்சம் மனிதன் அழுது கடவுளையும் சேர்த்து மனிதனை திட்டிக்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் கடவுளையும் திட்டிட்டு போயிடுறான். சில பேர் மகிழ்ச்சியாக கொஞ்சம் காசு பணம் கிடைச்சவன்லாம் மனிதனையும் வாழ்த்திட்டு கடவுளையும் வாழ்த்திட்டு செத்து போயிடுறான். ஆனால் 2 பேரும் வாழ்த்துறவனும் சரி திட்டுறவனும் சரி செத்து தான் போகிறான். அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இதுக்குள்ளே ஒன்று ஒரு ஆராய்ச்சியாக ஒரு இயல்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடும். இந்த பூலோக அமைப்பாக என்னன்னா, ஒரு பொருள் மேலே நீ நம்பிக்கை வச்சுட்டேன்னா அந்த பொருள் சரியில்லைன்னா அந்த ஒரிஜினல் பொருள் அந்த பொருளை மாற்றிருங்கிறது யாருக்கும் தெரியாது. இது இறைவனுடைய ரகசியம். நீ அந்த பொருள் சரியில்லைங்கிறதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. ஆனால் உன் நம்பிக்கை தான் இங்கே வேணும். புரியுதுங்களா? பூனை தான் கடவுள்னு பிடிச்சி கும்பிட்டுக்கிட்டே இருங்களே, ஒரு நாள் பூனை சரியில்லைன்னா இப்போ ஒரிஜினல் எவனோ அவன் வந்துடுவான். இவ்வளோதான் இதோடைய. ஆனால் அங்கே பூனை பயங்கரமான குருநாதராக உபதேசம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம தெளிவாக இருக்கணும். சேஞ்சுங்கிறது நமக்குள்ள நம்ம உறுதியாக இருந்தோம்னா தான் அதை நம்ம பார்க்கணும். நம்ம அதை உறுதியாக இல்லாமல் நான் உறுதியாக தாங்க இருந்தேன், நல்லா போனேன், என் குருநாதர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா அது சரிப்பட்ட. இந்தியா முழுக்க எல்லாரும் நிறைய ஞானிகள் கோயில் பல மரங்கள்லாம் சுற்றுறாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்க கிரிட்டிக்கலாக சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறாங்க. நிறைய இதை நான் சொல்கிற மாதிரி தியானத்தில் எச்சினிகள்னு சொல்லக்கூடிய துரு தேவதைகள்னு சொல்லக்கூடிய நிறைய சாபம் பெற்ற இடங்கள்லாம் அவங்க போய் உட்காந்துருக்காங்க. அவங்க எங்கே காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட உண்மை, அவங்களோட ஒரிஜினல் தியானம் காப்பாற்றப்பட்டாங்க. எல்லாரும் அப்படியே புனிதமான இடத்துலயே உட்காந்து யாரும் தியானம் பண்ணி ஞானியெல்லாம் ஆகலை. நாங்களும் எத்தனையோ சுடுகாட்டில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ தூக்கு போட்டிருப்பான் ஒரு மரத்தில், அங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம், தெரியாது. அப்போ நாங்கள் ஏன் காப்பாற்றப்படுறோம் அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டியாக காப்பாற்றப்படுறோம். இந்த உண்மை தான். எனக்கு உருவம் கிடையாது, யாரும் உருவம் கிடையாது, யாரும் மனிதன் கிடையாது, யாரும் கிளாஸ் எடுக்கலை. அப்போ நாங்கள் எங்கே மாற்றம் அடைஞ்சிருக்கோம்னா எங்களோட அந்த உண்மை தான். ஒருத்தர் இருந்துட்டா, இப்போ இருக்கிற இந்த அம்மா இருக்குது, இந்த அம்மா இருக்கும்போது இந்த அம்மா எதுவும் நினச்சிரும், இந்த அம்மாவுக்கு உண்மையாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. இந்த அம்மாவே இல்லை, இல்லாதப்போ இருக்கிறது உண்மை இருக்குல்ல. உருவம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உருவமே இல்லை, ஒரு வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல எவனுமே இல்லாதப்போ அவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அதோட மாற்றம் பலன் வேற மாதிரி இருக்கும், அதோட சேஞ்சே வேற மாதிரி. அது மக்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா இல்லை. அது நீங்க வாழை மரம் மற்ற மரங்கள் எப்படி வச்சா வளருதோ அந்த மாதிரி நாம மனிதனா இருக்கிறோம் எப்படி வளர்ந்துகிட்டே இருக்கிறோமோ அந்த மாதிரி உண்மையா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. உள்ள ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும், ஒரு நிமிடம் கூட இல்லாம வேலை ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும், ஒர்க்கு நடக்கும். என்னன்னா மேஜிக்கா அவங்க பாக்குறாங்க, இந்த லாட்ரி சீட் விழுவுற மாதிரி அந்த மாதிரி லைஃபுக்குள்ள பாக்குறாங்க. தாண்டி ஒரு பெரிய ஒரு அது என்னன்னா உண்மையா இருக்கிறது என்னன்னா முழுமையா தயார் பண்ணணும்னு பார்க்கும். அதை அவனை தெளிவுபடுத்தி அவனை கரெக்டா அவனை வழி நடத்தணும் அப்படின்னு பார்க்கும். இப்ப பிரபஞ்சங்கிறது என்னன்னா சோப்பும் அதுதான், தண்ணியும் அதுதான், கல்லும் அதுதான், துணி துவைக்கிறது அதுதான், அலசறதும் அதுதான், கொடியும் அதுதான், மரமும் அதுதான், காய வைக்கிறது அதுதான், அயன் பாக்ஸும் அதுதான். அது எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போய் கையில கொடுக்குது பாருங்க, அவ்வளவுதான். இப்போ தனித்தனியா இதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்காங்கல்ல, எல்லாமே அது ஒரே ஆளு தான். ஆனா நம்ம எல்லாரும் தனித்தனியா ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஆளு தான் இவ்வளவு பெரிய வேலையை பார்க்குறான். புரியுதுங்களா? நான் துணின்னு சொன்னது உங்க உடல் தான். இந்த துணியை கொடுத்தது அப்படிதான் அது உருவாக்கப்பட்டது. அப்ப இதுக்கு உண்மையா இருக்கு பட்சத்துல இவ்வளவு பெரிய வேலையை பண்ண, இவ்வளவு பெரிய உடலை உருவாக்கின, இவ்வளவு பெரிய உறுப்புகளை உருவாக்கின, அதை மேம்படுற விஷயத்தை அதுக்கு உருவாக்க முடியாதா? அதுக்கு உருவாக்கி கொடுக்க முடியாதா? எவ்வளவு பெரிய சாபமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கர்ம வினையா இருக்கட்டும், அதுக்கு தீர்வு கொடுக்க முடியாதா? அதுக்கு மாவிளக்குல விளக்கு போட்டாதான் தீர்வு கொடுக்க முடியுமா?
அது உன் ஸ்டைலில், உனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நீ மாவிளக்கில் விளக்கு போடுற. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் ஒன்று இருக்குல்ல, அது பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது அதை பார்க்கும். நீங்க உண்மையிலே இருந்துட்டீங்கன்னா நீங்க வேலை செய்ய வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையா மட்டும்தான் இருக்க சொல்றோம். நீங்க வேலை செய்ய வேண்டாம், 300 ரூபா செலவு பண்ணிட்டு கோயிலுக்கு போக வேண்டாம், பரிகாரம் பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், பூ போட வேண்டாம், கூடம் கொளுத்த வேண்டாம், பத்தி கொளுத்த வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்? நீங்க கொளுத்த வேண்டியது என்னன்னா உங்களை உண்மையா கொளுத்திக்கிட்டு உட்காந்துருங்க, அவ்வளவுதான் விஷயம். கற்பூரங்கிறது வெளியில இல்லை, உங்க மனசு தான் கற்பூரம். உங்க மனசை அலப்பாய விடாம கொளுத்துங்க, கொளுத்தி வச்சுட்டு உட்காரு, அவ்வளவுதான். விளக்குங்கிறது உங்க கண்கள் தான், பத்திங்கிறது உங்க மூக்கு தான், புரியுதுங்களா? மலர்கள் எல்லாமே உங்க செவிகளை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்படியே வச்சுட்டு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா போதும். எந்த செலவும் பண்ணாதீங்க, யாரும் போனாதீங்க, எதுவும் விரயம் பண்ணாதீங்க, அப்படியே இருங்க. ஒரு நாள் அது சேஞ்ச் அது உருவாக்கி கொடுக்கும். கொடுக்கலன்னா அப்புறமா எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. இது கொடுக்கலன்னா இல்லை, அது அங்கேயே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க ஒரு சில நாட்கள்லயே அதை பத்தி உங்களுக்கு வேற மாதிரி ஆயிடும். இங்கே நம்மளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஞ்சம் யாராவது நினைச்சிட்டா புறையேறும்ல, கொஞ்சோண்டு தியானத்தில் மாற்றம் வந்துட்டா குரூப் கார்டில் போட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதான் கொஞ்சோண்டு மாற்றத்தை வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? ஒருத்தன் 8th மார்க் எடுத்துட்டான், ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு. அவன் போகிறது காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் அவன் வாழ்க்கை இருக்கு. 8th அவன் கனவு கண்டுட்டான்னு வச்சுங்களா, அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த 9th 10th 11th 12th எல்லாத்துலேயுமே அவன் ஒரு பெரிய ஒரு வேலையை பண்ணணும். இப்போ அங்கேயே அவன் ஒரு வைடா போய் அவனு கொண்டாடிட்டானா என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? ஒரு ஞானிக்கு கொண்டாட்டமே இல்லாமல் போயிடும். அவனுக்கு கொண்டாட்டங்கிறது ஒன்று தேவைப்படாமல் போயிடும். மனிதர்களுக்கு தான் கொண்டாட்டம், ஞானிகளுக்கு எந்த கொண்டாட்டமோ எதுவுமே கிடையாது. ஏன் எதுக்கு கொண்டாடணும்னா அவன் வேற மாதிரி மாறி போயிட்டான், அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம்தான், என்னை பார்க்க வர்றது பெரிய விஷயமே இல்லை. இவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். என்னன்னா கடவுள் இவருக்குள்ளே பூந்து இவரை அடித்து இவரை துவைச்சிச்சு அப்படிங்கிறத தாண்டி இவர் டோட்டல் என்ன மாதிரி எதுக்காக சேஞ்ச் ஆனார், என்ன மாதிரி சேஞ்ச் ஆனார், இவர் யார், இவர் என்ன, இவருடைய சேஞ்சு, இவருடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது தான் அது முதல்ல வேணும். புரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொரு தலைவருக்குள்ளேயும் ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் ஒரு தொழிலதிபருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அது மாதிரி ஒருத்தரை பார்க்க போகும்போது அவர் யார், அவர் ப்ரொஃபைல்னா பேர், அவரை ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது. அவருடைய விஷயம் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்காரு, என்னவா இருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம். நாம் என்னவா இருக்கிறோம்னு சொல்கிறோம்னா அந்த மனதிலிருந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ளே மாறி நிற்கும் போது அப்போ வேற ஒரு விஷயத்தை பார்க்குறோம், வேற ஒரு விஷயத்த நினைக்கிறோம், வேற ஒரு விஷயத்த செய்கிறோங்கிறது தான் விஷயம். அப்போ இது எவ்வளோ பெரிய, இது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வேலை மிச்சம். இது தெரியாமையே புரிதல் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க. புரியுதுங்களா? சிங்கத்தை பார்க்கணும்னு வர்றவன் எலியை பார்த்துட்டு திருப்தி அடைவானா? அடைய மாட்டான்ல. அவனுக்குள்ள ஒரு கிரேஸ் இருக்குங்க. அவனுக்குள்ள ஏதாவது சாமி ஏதாவது பேசி பாசிட்டிவாக 10 வார்த்தை அள்ளி வீசி ஏதாவது ஒன்று சொல்லணும், போகணும், அப்படிதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே இருக்குது. தனி மனிதன் நடக்கணும்னு எந்த மனிதனும் நினைக்கிறத தாண்டி இன்னே போனோம்ல, ஐயோ பார்த்தப்பா ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு கிடச்சிட்டா கூட போதும்னு நினைக்கிறான். அதை கூட ஒரு ஞானி பேச முடியாது. ஒருத்தர் சந்தோஷப்படுத்த முடியாது. சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தெளிவுதான் படுத்தணும். சந்தோஷம் ஏன் படுத்தணும்? சந்தோஷப்படுத்தி என்ன கிடைக்க போகுது? சந்தோஷம் கிடைத்தனா நீங்க மாறுவீங்களா? இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒருத்தன் வண்டியை விடும்போது உங்களுக்கு சந்தோஷம் வெளியில ஓடிக்குது, அவன் முழுக்க வந்துடுவான். எதிர்கொள்றதுக்கு, இங்க சவாலை எதிர்கொள்றதுக்கு, சில சூழலை எதிர்கொள்றதுக்கு மாற்றம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். உடல் உடல்னு ஃபார்ம் எடுத்தா நீங்க உங்க உடலும் இல்லை, என் உடல்னு உடம்புன்னு எடுத்தா ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதை நம்ம தான் சரி செஞ்சு. அதுதான் அதையும் நான் உங்ககிட்ட சொல்றதா, மீண்டும் உங்ககிட்ட சொல்றதா, நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க பிரயாணிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாம ஒவ்வொரு மாதமும் வளர்றோம், ஒவ்வொரு மாதத்தும் நம்ம உடல்ல மாற்றம் அடையும். ஒவ்வொரு மணி நேரமும் உடல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ வெறும் சேஞ்சு மட்டும் கிடையாது, நம்ம அந்த கோள்கள் அடிப்படையில் சுழற்சியில் நிறைய ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு மாற்றம் கிடைக்கும்.
அப்போ அந்த ரேடியேஷனில் சில நல்ல ரேடியேஷன் கிடைக்கும், சில மைனஸ் ரேடியேஷனும் கிடைக்கும். அப்போ உடலுக்குள்ள சில தீமைகள் நன்மைகள் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதை தான் ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. வெறும் நல்ல உணவு நல்ல தண்ணினால மட்டும் உடல் ஆரோக்கியமாக இருந்துடாது. நல்ல தண்ணியையும் நல்ல சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு குப்பையான பகுதியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர செஞ்சிடும். அப்போ ஒரு 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 ரேடியேஷனுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அது மாதம் மாதம் மாறும். அதை சரி செய்யறதுக்கும் அதை எதிர்கொள்றதுக்கும் நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து எல்லாருக்குமே இது சந்திக்க வேண்டிய ஒரு டாக்டரும் சந்திக்கணும், நீங்களும் சந்திக்கணும், நானும் சந்திக்கணும். நான் தியானம் பண்ணுறேன்னா என் உடல் வந்து வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கோள்கள் அடிப்படையிலையும் மாறும், நேரங்கள் காலங்கள் அடிப்படையிலையும் மாறும். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அப்போ என்னன்னா எங்களுக்குள்ள என்ன உங்களுக்கும் எனக்கும் என்ன புரிதல் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு வயிறு வலி வந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு வயிறு வலி வந்தால் அதை நான் பார்க்குற விதம் வேற மாதிரி. நீங்கள் அணுகிற விதம் வேற மாதிரி அணுகிறீங்க, நான் அணுகிற விதம் வேற மாதிரி அணுகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வயிறு வலியையும் எதற்காக வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிட்டு, அடுத்தது அந்த வலியையும் பொறுத்துக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் தாங்கும், எவ்வளோ டைமு, இல்லை அதுக்கு ப்ராக்டிக்கலாக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா என்னன்னு பார்த்துக்கிட்டு அதை நான் ஒரு சகிப்புத்தன்மையோடு கடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் வாய்ப்பை உருவாக்கிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் சில இடத்த கடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்க மாட்டுறாங்க. அப்போ அதுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க. அதுதான் அப்படி ஹெல்ப் கேட்குறத பார்த்து தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்க, கையில் இருந்துச்சு ஒரு வேலை இருந்துச்சு, எனக்குள்ளே ஒரு தொழில் இருந்துச்சு. என்ன தொழில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை வந்து சரி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வைத்தியமாக இருந்துச்சு. வைத்தியம் என்ன நான் ஒன்று கற்று வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் ஹெல்ப் கேட்டீங்க, உங்களுக்கு நான் போய் பண்ணிட்டேன். அப்போ இன்னொருத்தர் அதே மாதிரி ஹெல்ப் கேட்குறாங்க, அவங்களுக்கு பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ அதை என்ன ஆகி போச்சுன்னா நான் வணிகமாக்கிட்டேன். இதுதான் மருத்துவம் நம்ம ஊரில். இதே மாதிரி தான் கல்வி. நீங்கள் ஒரு எழுத்தை எழுதுனீங்க, அடுத்த எழுத்து என்னன்னு தெரியலை. இப்போ ஒருத்தன் தெரிஞ்சிச்சு, அவன் அடுத்த எழுத்து என்ன, அடுத்த எழுத்து என்னன்னு கேட்டான். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஐயோ அவர் சொன்னீங்களாம்ல 3 எழுத்து சொல்லிட்டீங்களாம்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு 3 எழுத்து சொல்லுங்கன்னா அதையும் வணிகம் ஆகிட்டாங்க. அதான் கல்வியா இங்கே நம்ம சொல்லி கொடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறது. அப்போ எதுவுமே இங்கே ஹெல்ப்பாக இல்லை. புரியுதுங்களா? அப்போ நமக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா, எது நடந்தாலும் அதுக்கு ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்கும், அதை வாங்கி சரி செஞ்சுக்கலாம். அப்போ நம்ம அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை யாரும் எதிர்கொள்றதுக்கு இண்டிவிஜுவலாக தயாராக இல்லை. உங்கள் உடலை பற்றி புரிதல் உங்களுக்கு இருக்கணுமா, உங்கள் கணவருக்கு இருக்கணுமா, உங்கள் பிள்ளைக்கு இருக்கணுமா, மருத்துவருக்கு இருக்கணுமா, அரசாங்கத்துக்கு இருக்கணுமா? அப்போ உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் இந்த உடல் செட்பேக் ஆகிறத பற்றி பெரிய ஆராய்ச்சி பண்ணணும்ல. உடல் நல்லா இருக்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணணும்ல. குருமா குழம்புனால தான் உடல் நல்லா இருக்கா, இல்லை வேற குழம்புகள் சாப்பிட்றதுனால உடல் நல்லா இருக்கா, இல்லை என்ன மாதிரின்னு நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணணும்ல. ஏன் ஆய்வு பண்ண மாட்டீங்க? இது ஒரு டாக்டரோட வேலை கிடையாது. உங்க உடல் ஆய்வு பண்ண வேண்டிய அவருக்கு என்ன வேலை இருக்கு? அவர் காசுக்காக வணிகம் ஆயிடுச்சு. இல்ல அவரை போர்ஸ் பண்றதை விடுங்க, உங்க வயிறை பத்தி அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க அது புரிதலை ஏற்படுத்தணும். நீங்க அன்புக்காக செய்யறதுங்கிறது வேறங்க. உங்க உடல் என்னங்கிறத நீங்க புரிதலை அங்க ஏற்படுத்தணும். புரியுதுங்களா? குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுங்க. 5 வயசு குழந்தை 10 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாது. அதுங்களுக்கு நாம தான் அதுங்க புரிதல் ஏற்படாது, நாம தான் புரிதலை ஏற்படுத்தணும். உங்களுக்கு புரிதல் இருக்குல்ல, புரிதல் இல்லையா? 10 வயசு குழந்தை மாதிரி இல்லைல்ல நீங்க. அப்ப நீங்க உங்க உடலை பத்தி நீங்க தான் ஆய்வு பண்ணணும். அந்த புரிதல் எல்லாத்துலேயும் வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னு மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அப்போ உங்கள் லைஃப்பில் ஜோசியக்காரர் இல்லாமல் போயிடுவார். புரியுதுங்களா? அடுத்தது டாக்டர் இல்லாமல் போயிடுவார். அடுத்து நிறைய பேர் இல்லாமல் போயிடுவாங்க. அடுத்து குருவும் இல்லாமல் போயிடுவார். ஏன்னா உங்களுக்கு இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாழணுங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கும். இவ்வளோதான் விஷயம். நாங்கள் ஞானத்தில் எதுவும் சாதிக்கலைங்க, இந்த கால சூழலில் எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் முக்கியம். இந்த உடல் ஏன் ஆடுது, ஏன் சிரிக்குது, ஏன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அது என்னத்தினால ரியாக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம். அதுதான் தியானம் கற்றுக் கொடுத்துச்சு. சிவபெருமானையும் பெருமாளையும் பார்க்கறதுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கலங்க. இந்த இடத்துக்குள்ள இந்த உடலை எப்படி தக்க வச்சுக்கலாம். இந்த உடல் தக்க வைக்க முடியல, என்ன ரீசன்?
இதுதான் முக்கியம். அப்ப இது மக்களிடம் இல்லையே. மக்கள் எல்லாத்துட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட 10 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. உடல் முடியாமல் போச்சுன்னா அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க. அப்ப அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க யாரும் யாரை நம்பி, யாரும் யாரோட உங்க சுயமா இல்லை, யாரையோ நம்பி தான் நீங்க எல்லாருமே இருந்துகிட்டே இருக்கிறீங்க. அதான் அதுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். இப்போ ஒரு ஞானி என்னன்னா, அவனை நம்புறான். அவனுக்குள்ள என்ன வந்துடுச்சுன்னா செல்ஃபா, அதான் செல்ஃப் ரியலைசேஷன். அப்படின்னா செல்ஃபா இங்க எப்படி வாழ முடியும் அப்படின்னு அவன் ஒரு ஆராய்ச்சி பண்றான். இப்போ அவனுக்குள்ள என்னன்னா, ஒருத்தரை போய் சந்திக்கணும் அப்படின்னா அவன் ஏன் சந்திக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு போறான். இப்போ நீங்க இப்போ என்னை சந்திக்க வர்றீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் வரல. போனால் கொஞ்சம் மன நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, இல்லை ஒரு ஆசீர்வாதம் பண்ணலாம், இல்லை ஒரு மேஜிக் கூட நடக்கலாம். புரியுதுங்களா? அப்படின்னு நினச்சி தான் வருவீங்க. நான் அப்படி வர முடியாதுல்ல. அந்த மேஜிக்காக இருந்தாலும் இங்கேயே பார்த்துட்டு தான் வருவேன். நான் ஃபுல் படத்தை பார்த்துட்டு அங்கே வருவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா படம் இங்கே தான் பார்ப்பீங்க. இதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற வேறுபாடுகளும் வித்தியாசமும் இதுதான். ஒரு டாக்டரை சந்திக்க போகிறேன், அவர் ஊசி போட்டாலும் சரியாவாதுன்னு நான் பார்த்துட்டு வர்றது வேற, நம்பிக்கை அடிப்படையில் போகிறதுங்கிறது வேற. ஞானங்கிறதுல எவ்வளோ பெரிய டீட்டெயில் இருக்குன்னு பாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையானதில் இருக்குன்னு பார்த்துக்கங்க.